he had some tight schedule, a short stay in Chennai. That apart, he was having some tight schedule. So when I requested him to come and attend study circle, he was kind enough to. என்னென்னில் நீங்காமல் என்னை இயக்கும் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். சாய்ராம். என்னை உட்கார்ந்து பேசும்படி படித்தார்கள். But I want to be a standing counsel. சுவாமிக்கு முன்னால் நின்று பேசுவதுதான் அழகு. எல்லாம் பார்க்கிற போது எல்இடி பல்ப் மாதிரி தெரியுது. உண்மையை சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் பாட மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன். பொறுத்தன போட்டி போட்டு பாடினாங்க. இங்க வருகிற இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னா, ஆண்கள் பகுதியில் இருக்க வேண்டும், பெண்கள் பகுதியில் இருக்க வேண்டும் என்று சாதாரண. அதை விட பெண்கள் தன்னுடைய தோடு தெரியாத அளவுக்கு அதை போர்த்தி கொண்டு வருவார்கள். அதுமாதிரி பெண்கள் ஒவ்வொருத்தரையும் நான் கவனிப்பேன், தோழில் சரியா போட்டிருக்காங்களா அப்படின்னு கவனிப்பேன். எக்ஸப்ட் ஃபியூ எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு பெரிய வாழ்க்கையில தவறுகள் செய்யறோம். பக்திங்கிறது நம்முடைய தவறுகளை திருத்துவதுதான் பக்தி. நமக்கு உண்மை ஒழுங்குபடுத்துவதுதான் பக்தி. கற்கள் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது என்னவாகிறது? சிலையாகிறது. சொற்கள் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது என்னவாகிறது? அது கவிதையாகிறது. கோடுகள் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்னவாகிறது? ஓவியமாகிறது. உடல் அசைவுகள் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்னவாகிறது? நாட்டியமாகிறது. சப்தம் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்னவாகிறது? சங்கீதமாகிறது. சாதனைகள் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது என்னவாகிறது? சரித்திரமாகிறது. மலர்கள் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்னவாகிறது? மாலையாகிறது. மனம் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது என்னவாகிறது? புனிதமாகிறது. மனிதன் ஒழுங்குபடுத்தப்படும் போது அவன் தெய்வமாகிறான். மனிதன் தவறு செய்த இயல்பு திருத்திக் கொள்ள வேண்டும். நம்மை ஒழுங்குபடுத்துகிற பாபா நம்மை கவனிக்கிறார். நம்ம இந்த பாட்டுகளை கவனிக்கிறோமோ இல்லையோ, பாபா கவனிக்கிறாருங்கிற எண்ணம் நமக்கு வேணும். சொல்லுவாங்க கவிதை, ஞாயிற்றுக்கிழமை நகையை காணும், திங்கட்கிழமை திருடன் அகப்பட்டான், செவ்வாய்க்கிழமை ஜெயிலுக்கு போனான், புதன்கிழமை புத்தி வந்தது, வியாழக்கிழமை வெளியில் வந்தான், வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு போனான், சனிக்கிழமை சாப்பிட்டு படுத்தான், ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் நகையை காணும். ஆக தவறுகள் செய்வது இயல்பாக இருக்கிறது. தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். தவறுகள் செய்வது இயல்பு, நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். பாபா நம்மை பார்க்கிறார் என்ற எண்ணம் எப்போது வருகிறதோ அப்போதுதான் நீங்கள் பக்தி உடையவர்களாக மாறும். பக்திக்கு தான் அதான் அழகு. செடிக்கு அழகு மலர்கள், காற்றுக்கு அழகு தென்றல், வானத்துக்கு அழகு நிலவு, குயிலுக்கு அழகு பூவல், குதிரைக்கு அழகு ஓட்டம், கோட்டைக்கு அழகு அரண், கோவிலுக்கு அழகு கோபுரங்கள், கடலுக்கு அழகு அலைகள், உடலுக்கு அழகு உயர்ந்த உள்ளம், நகருக்கு அழகு தெருக்கள், நகருக்கு அழகு தெருக்கள், நாட்டுக்கு அழகு நதிகள், மயிலுக்கு அழகு தோகை, மனிதனுக்கு அழகு ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம். விவேகானந்தர் சொல்வார், எந்த மதம் உங்களுக்கு பிடித்த மதம்? இந்து மதமா, சீக்கிய மதமா, அல்லது இஸ்லாம் மதமா, முஸ்லிம் மதமா என்று பல மதங்களை சொல்லி விவேகானந்தர் சொல்லுகிற போது, எந்த மதம் சுயநலம் இல்லாத அன்பை அடிப்படையாக கொண்ட தனி மனித ஒழுக்கமோ அதுதான் சிறந்த மதம். பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் எ ரிலிஜன். உள்ளுக்குள்ள மனசேகம், வஜசேகம், கர்மண்யேகம், மகாத்மா என்பார். நம்முடைய மனம் அழகா இருக்க வேண்டும். அழகான முகம்
அனைவரையும் வசீகரிக்க, ஆனால் அழகான மனம் அனைவரையும் வணங்க வைக்கிறது. அதுதான் அழகு. அந்த அழகு நம்முடைய செயல்களில் இருக்கிறது. சொல்லுவார்கள், if you get engaged, you will feel engaged. எப்போதும் இளமையாக இருப்பது எப்படி, ஆரோக்கியமாக இருப்பது எப்படி, எப்போதும் சுறுசுறுப்பு, எப்போதும் மகிழ்ச்சி, எப்போதும் திருப்தி, எப்போதும் புன்னகை, எப்போதும் உற்சாகம், எப்போதும் பணி செய்வது, எப்போதும் பணிவாக இருப்பது, அதுதான் அழகு. மகாத்மா காந்தி சொல்வார்கள், 7 பாவங்கள் என்பார்கள். முதல் பாவம் உழைப்பில்லாமல் வருகிற பணம், முதல் பாவம். இரண்டாவது பாவம் மனச்சாட்சியின்றி அனுபவிக்கும் மகிழ்ச்சி. மூன்றாவது பாவம் ஒழுக்கமின்றி அமைந்துவிடும் அறிவுத்தல். 4வது பாவம் நேர்மையில்லாத வியாபாரம். 5வது இது கொள்கை இல்லாத அரசியல். 6வது தொண்டு மனப்பான்மை இல்லாத பக்தி. உள்ளம் நல்ல உள்ளம் இல்லாத ஒரு உறுப்புகள், இதையெல்லாம் பாவங்கள் என்பார்கள் மகாத்மா காந்தி. அதுபோல நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் பாபா கவனிக்கிறார், அல்லது பாபா உள்ளே இருக்கிறார் என்று நம்புங்கள். வாடி விட்டு போவதல்ல பக்தி. மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ளும். நமக்கு வேண்டும் உண்மை, தூய்மை, வாய்மை, நேர்மை. இது இருந்தால் எவ்வளவு உயரத்துக்கும் போகலாம். எவ்வளவு உயரத்துக்கு போனவன் கூட நாம் அடக்கமாக இருக்க வேண்டும் என்று உள்ள இருக்க வேண்டும். என்னுடைய காலங்களில் இங்கே ஜட்ஜாக இருக்கிற போது பல பேரை ஜட்ஜாகக்கூடிய சஜஸ்ட் பண்ணக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ரவிசங்கரையும் ஜட்ஜாக வேண்டும் என்று எண்ணினேன். அவர்களும் நாம் ரவிசங்கருடைய அந்த கன்சென்ட்டை வாங்கினேன். அது முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் பரவாயில்லை, எது இருந்தாலும் திருப்தியாக இருக்க வேண்டும். எதிலும் திருப்தி உள்ளவனை எவராலும் வெல்ல முடியாது என்பார்கள். ரவிசங்கருக்கு ஜட்ஜி போஸ்ட் கிடைக்காம இருக்கலாம். நான் நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. எம்ஜிஆர் சொன்னார், நீங்க எம்எல்ஏ ஆனீங்கன்னா மினிஸ்டர் ஆவீங்க, மினிஸ்டர் ஆன பிறகு அப்புறம் முடிஞ்ச பிறகு ஜெயிலுக்கு போவீங்க. அவர் சொன்னார், நீங்கள் ப்ராசிக்யூட்டராக அந்த பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் ஜட்ஜ் ஆவீர்கள், சீஃப் ஜஸ்டிஸ் ஆவீர்கள், டெல்லி வரைக்கும் போவீர்கள் என்று எம்ஜிஆர் சொன்னார். நான் ஜட்ஜ் ஆகிறப்ப உயிரோடு இல்லை. அது காரணம் என்னன்னா, பெரியவங்களுடைய வாழ்க்கை, நல்லவங்களுடைய வாழ்க்கை. அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், பொலிட்டிக்கல். பட் அவருக்கு தெரியுது இன்னாசை, அதாவது இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்பது பொருள். அது மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள். அவர் பக்திமானாக வெளியே தெரியாம இருக்கலாம், ஆனா மிகச்சிறந்த பக்திமான இல்லையா. என்னை ரொம்ப விரும்பியது காரணமே US ultimate service. Good human being, Ravi Shankar. In the name of Baba, I pray Baba to bless Ravi Shankar wife and children. Thank you.